பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான், பூஜைக்கு பிறகு காணாம போயிடுவான். சில பேர் கோட்டை படம் எடுப்பான், கோட்டை அடிப்பான், அதுக்குள்ள கோட்டுக்கு செலவு பண்ற பணத்தை படத்துக்கு செலவு பண்ண மாட்டான். சிலர் ஆஃப் அடிப்பாங்க, பாதி படம் வரையும் வரும், முடிக்க முடியாது. சிலர் முடிச்சிருவாங்க, ரிலீஸ் பண்ண முடியாது. கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு 50 லட்சம் வேணும். அது இல்லாம இன்னைக்கு 60-70 படம் நிக்குது. நான் சிலருக்கு ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன், 16 படம் ரெடி ஆயிருக்கு. எனக்கு பணம் வரல, ஏன்னா வாங்க ஆள் இல்லை, கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க. திருப்பி அதை கொடுத்தாதான் இவங்க விடுவாங்க, திருப்பி கொடுக்க முடியல, ஏன்னா வியாபாரம் இல்லை. நான் ஒன்னு தப்பா சொல்லல, ஒரு அதர்வான்னு ஒரு தம்பி ஹீரோ, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 7-8 ஹீரோக்கள் நிலைமை தான் இல்ல, ஒரு 15 ஹீரோ நிலைமை தான். அதர்வாவது மட்டும் 9 படம் முடிஞ்சிருக்கு சார், 9 படம் முடிஞ்சிச்சு. எப்போ? 2 years, 2 வருஷமா முடிஞ்சிருக்கு. என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம்லாம் எடுத்தவர், சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர். அதர்வா வச்சு ஒரு படத்தை 2 வருஷமா இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. உதாரணத்துக்கு சொல்றேன், எங்க ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை சொல்றேன். அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன். அதர்வா படத்துக்கு மட்டும் 3 படத்துக்கு கொடுத்துருக்கேன். படங்கள் 2-3 வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது. பட் அந்த தம்பிக்கு 1.25 கோடி சம்பளம். சொலையா டப்பிங் முன்னால இவர் 1.5 கோடி வாங்கிட்டார். ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார், வெளியில பாக்குறோம். அந்த நிலையில எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா, நம்ம சினிமாக்காரனே அன்பு செய்தி சொன்னது போல, என்ன படமா இது, என்ன படம் எடுத்துக்கணும், இவன்லாம் படம் எடுக்க வந்துட்டானுங்க. ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா, எடுத்து பாவம் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, அது நம்ம ஆளுங்களே இல்ல, வெளியில இருக்க பப்ளிக் சொன்னா ரைட். பத்திரிகை நிருபர்கள், ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை. அவங்க குறை சொன்னா பரவாயில்ல, இருக்கிற குறைய. ஆனா கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு அவனே சொல்றான் சார், இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில தம்பி தவமணி சொந்த, எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, கடனே இல்லை, மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரமா எடுத்துருக்காரு, கேட்க ஆளே கிடையாது. அவர்கிட்ட ஒருத்தம் வர முடியாது. தொழிலாளிக்கு துரோகம் இல்லை, தொழிலாளி டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க ஹாப்பி, ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம், கடன் இல்லாம ஒரு படம் எடுத்துட்டோம், மகனை ஹீரோ உருவாக்கிட்டோம் என்கிற ஒரு நல்ல நம்பிக்கை. இந்த படம் வெற்றி பெற்றா, அந்த பணம் திரும்பி வந்தா இதை விட ஒரு பெரிய படம் எடுப்பார். இந்த பணம் வேற எதுக்கும் போகாது. அதான் சார் சிறுமுதலிட்ட படம் தயாரிப்பாளர், போட்ட பணம் எடுத்து வந்தா திருப்பி படம் தான் நாங்க எடுப்போம், தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும், எல்லாரும் லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாம். அது ப்ரொடியூசர் செய்யற தியாகம். ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை, கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.